ஆபரேஷன் எபிக் ஃபியூரி இப்ப உச்சகட்டத்தை எட்டி இருக்கு. அதுல ஒரு அதிர்ச்சி, ஒரு திருப்பம். அமெரிக்காவோட மிக பிரம்மாண்டமான போர் கப்பலான ஜெரால்ட் ஆர் ஃபோர்ட் மீண்டும் அமெரிக்கா நோக்கி திரும்பி சென்று கொண்டிருக்கிறது. என்ன நடந்தது என்று கேட்டால், ஈரான் நாங்கள் தான் சரமாரியாக அந்த கப்பலை தாக்கினோம்னு சொல்றாங்க. ஆனால் அமெரிக்கா அதுல ஒரு தீ விபத்து ஏற்பட்டுச்சு, அதனால நாங்க அமெரிக்காவுக்கு திரும்பி போறோம்னு சொல்றாங்க. இது ஈரானுக்கு கிடைத்த வெற்றியா இல்ல அமெரிக்காவுக்கு ஒரு தற்காலிக தோல்வியா அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ள அமெரிக்காவிலிருந்து 3 போர் கப்பல்கள் கிளம்பி வளைகுடா பகுதிக்கு வந்து கொண்டிருக்கின்றன. என்ன நடக்கிறது? முதல்ல USS ஜெரால்ட் ஃபோர்ட் கப்பலுக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப பிரம்மாண்டமான கப்பல். 4500 வீரர்கள் இருக்கிறாங்க. மின்னல் வேகத்துல விமானங்களை இயக்க முடியும் அப்படின்னு அமெரிக்கா இந்த கப்பலுக்கு அவ்வளவு பில்டப் கொடுத்தாங்க. அத்தனை புது தொழில்நுட்பங்கள் இருக்குன்னு சொன்னாங்களே, என்னதான் ஆச்சு? மார்ச் 12ஆம் தேதி அன்னைக்கு செங்கடல் பகுதியில் USS ஜெரால்ட் ஃபோர்ட் நின்னுட்டு இருந்திருக்கு. அந்த சமயத்துல லாண்ட்ரி ரூம்ல, அதாவது வீரர்கள் துணி துவைக்கக்கூடிய பகுதியில ஏதோ ஒரு ஷார்ட் சர்க்யூட் ஏற்பட்டுச்சு, ஒரு சின்ன தீ விபத்து. ஆனா அது ரொம்ப வேகமா பரவ தொடங்கிடுச்சு. அந்த தீயை அணைக்கவே 30 மணி நேரம் ஆனதா அமெரிக்கா சொல்லுது. ஆனா ஈரான் இது நாங்கள் செலுத்திய ஏவுகணை ஏற்படுத்திய தீ விபத்து அப்படின்னு சொல்றாங்க. எதுவா இருந்தாலும் கிட்டத்தட்ட 600 வீரர்கள் தங்கக்கூடிய படுக்கை அறைகள் இந்த தீ விபத்துல எரிஞ்சு நாசமாயிடுச்சு.